சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, துலாம் ராசி முதல்ல உங்க சிந்தனையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஹை பிரஷர், ஓவர் திங்கிங், நிறைய குழப்பம், வருத்தம், கவலை, இது இந்த நேரத்துல உங்களை சூழ்ந்துக்க வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னாக்க இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. பிளஸ் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பணம் சம்பந்தமான சிந்தனை அதிகரிச்சிடும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை, மூத்த சகோதரத்துவம் சார்ந்த சிந்தனை, மேலும் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த சிந்தனைகள் அந்த நேரத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி சலிப்பு, எதுவுமே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, கொஞ்சம் தனிமையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த மாதம் தூண்ட வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேது உங்களுக்கு எதுலையுமே பற்று இல்லாத ஒரு கிரகம் தான் கேது. கேதுவோட சுக்கிரன் கன்ஜெக்ஷன் ஆகும்போது எதுலையுமே ஈடுபாடு இருக்காது, எதுலையுமே விருப்பம் இருக்காது. அடுத்தது அந்த சுக்கிரன் உங்களுக்கு நீச்சத்தை நோக்கி போவாரு. எனவே சுக்கிரன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4ஆம் தேதியில இருந்து பலவீனமா தான் மாறுறாரு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த மாதத்துல 11th ஹவுஸ்ல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்றேன். பட் கேதுவோட இணையும் போது எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துரும். அடுத்தது நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யக்கூடிய மாற்றம், அதுல ஒரு நிதானம் இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம், கோபத்துல முடிவு எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. மோஸ்ட்லி இந்த மாதத்துல எடுக்கிற முடிவுகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனவே முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. முக்கிய முடிவுகள்லாம் போஸ்ட்மான் பண்ணி கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம மெயினா பாக்குறது 5ஆம் இடத்துல ராகு. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மன அமைதியை கெடுத்துட்டு, மனசுல நிம்மதி இல்ல, ஒரு திருப்தி இல்ல, எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்ல, நான் எது பண்ணாலும் எனக்கு மனசு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப துலாம் பயணிச்சிட்டு இருக்காங்க. சோ மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா, மேலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை ஈடுபடுத்திக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5ல இருக்கிற ராகு மன அமைதியை கெடுக்கும், மன மகிழ்ச்சியை கெடுக்கும், நிம்மதியில நிறைய குறைகளை கொடுக்கும். குறிப்பா இந்த மாதத்துல காதல் வாழ்க்கை, பிள்ளைகள் சார்ந்த விஷயம், உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்தம் உண்டு, ஒரு மாதிரி கவலை உண்டு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். 10ல குரு பணிச்சுமை அதிகம், உச்சமா இருக்காரு. நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துரும், தொழில் சிந்தனையை கொடுத்துரும், வேலையில ஒரு மதிப்பு மரியாதையை கொடுத்துரும், நல்ல அத்தாரிட்டி இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிரியேட் ஆயிடும். அதுல எந்த குறையும் இல்ல. பட் சுமை அதிகம், அதிக வேலைகள் இருக்கும், அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். எல்லா பொறுப்பையும் நீங்க சுமக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். எனவே வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதை மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிடுங்க. அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிடுங்க. அவசர முதலீடு பண்றதுல இந்த மாதத்துல வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க. முதலீடுகளை இந்த நேரத்துல மேக்சிமம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பர்சனல் லைஃப்ல இருக்கிற கோபத்தை உங்க தொழில் கஸ்டமர் கிட்ட நீங்க காட்டாம இருக்கிறது நல்லது. மற்றபடி ஏதாச்சும் ட்ரபிளா இருக்கா அப்படின்னா இல்ல, நீங்க மேனேஜ் பண்றதுல அதிகமா கவனம் செலுத்தினீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்மூத்தா அழகா எடுத்துட்டு வந்துடும். வேலையில அவசர மாற்றம், இருக்கிற வேலையை விட்டுறது, தொழில மாற்றம் செய்யறது, அவசர முதலீடு பண்றது, அதெல்லாம் அந்த மாதத்துல அவாய்ட் பண்றது நல்லது. இருக்கிறது அப்படியே பொறுமையா நகர்த்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம மாதம் பெஸ்டா இருக்கு. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்துடும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. பண வரவுல எந்த தடையும் இல்ல. பட் செலவு கண்ணாபின்னான் இருக்கு. குறிப்பா மருத்துவ செலவு இந்த மாதத்துல அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். சோ வரக்கூடிய பொருளாதாரத்தை
சுபவிரியமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. சோ வரக்கூடிய பணம் கையில பொதுவா நிக்காது. ஏன்னா சனி பார்வை வந்து 12ல, அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகுது. சோ நிறைய செலவு இருக்கு, மாத்தி செலவு இருக்கு. பட் அதை மேனேஜ் பண்ண முடியுமானா பண்ணிடலாம். நீங்க பிளான் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க நிர்வகிச்சு எடுத்துட்டு போகும்போது டெஃபினட்டா அதை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. 7ஆம் பாவகத்துல பெருசா எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. ஆனா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல. எனவே இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சிக்கு சாதகமா இல்ல. சோ இந்த மாதத்துல திருமண முயற்சி தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களா இருக்கீங்கன்னா மாணவ வாழ்க்கையில ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், கவனம் எடுத்துக்கணும். வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும், வாழ்க்கைத்தினுடைய உறவு நிலையில அக்கறை எடுத்துக்கணும். உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ மன வருத்தம், மனக்கவலை இந்த மாதத்துல அதிகபட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மன வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றம், வாக்குவாதங்கள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மன வாழ்க்கையில நீ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது நான் சொல்றது வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல பிள்ளைகளோட எந்த மனஸ்தாபமும் இல்லாம அவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு விரிசல் அமைப்பு இது கொடுத்துருது, டிஃபால்ட்டா அது கொடுத்துருது. 5ல ராகு வந்து 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஏக்கம், கவலை, வருத்தம், பயம், பதட்டம் இது அதிகமா கொடுத்துருது. எனவே அதை கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்பு தன்மையோட போறது ரொம்ப நல்லது. அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் அதெல்லாம் பெருசா இல்ல. ஒரு மாதிரி மன உளைச்சல தான் கொடுக்குது, மன அமைதி கெடுக்குது. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகுறது, அப்படி இல்லைனாக்கா பார்ட்னரால நிறைய சங்கட்டம் வருது. இது போன்ற அமைப்பு தான் அதிகம். எனவே கொஞ்சம் அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து மெயினா நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். 6ல சனி பகவான் இருக்கிறது இன் ஜெனரல் நமக்கு ஸ்ட்ராங் தான். என்னதான் பிரச்சனை வந்தாலும் உடனே அதுக்கான நிவர்த்தியும் கிடைச்சிரும், உடனே மெடிக்கல் நீட்ஸ் நமக்கு கிடைச்சிரும், உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு ஒரு பய உணர்வு அது தூண்டி நம்மள மருத்துவ பரிசோதனை செய்ய வச்சு அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும். பட் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த மாதத்துல பெருசா அட்வைசபிள் இல்ல. அதனால தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை வரலாம், குடல்ல ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வயிறு சார்ந்த வகையில அதிகமா கேஸ் ஃபார்ம் ஆகுறது, வயிறு சார்ந்த வகையில சாப்பிடுற உணவு வயிற்றுக்கு ஒத்துக்கல, சாப்பிடுறது வந்து ஒரு மாதிரி ஃபுட் பாய்சனிங் மாதிரி மாறிட்டு அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இந்த மாதத்துல வரலாம். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு. சூரியன் புதன் நினைவு பாக்கியத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. அதே போல வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா பாதிப்பா எதுவும் தெரியல. 4ஆம் அதிபதி 6ல இருக்காரு. நிறைய குழப்பம் இருக்கு, கல்வியில தடை இருக்கு, ஒரு மாதிரி ஏக்கம் இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை உணர்வு எல்லாம் உண்டு. பட் குரு பார்வை இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, குருவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே நீ எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஆயிடும். கல்வியில ஒரு மேன்மை கிடைக்குது, நினைச்ச மாதிரி படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமான மேன்மையும் அட்டகாசமான முன்னேற்றத்தையும் கொடுத்துரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5 மற்றும் 7 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வம் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை வணங்குவது இந்த மாதத்தில் வரும் தடைகளையும் பண நெருக்கடிகளையும் நீக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி லட்சுமி அஷ்டோஸ்திரம் படிப்பது நல்லது. அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்தி கால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.